Hello students, welcome to Priya's Minimax. இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.5ஓட கொஷின் நம்பர் 1 பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ன்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். அதாவது பவர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேஸ் காமனாக இருந்தால் பவர் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். இப்போ நிறைய சம்ஸில் நான் அதை பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நம்ம ஏற்கனவே இருக்கிற சம்ஸ்ல இதை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ x⁻2 x⁻1 பேஸ் காமனாக இருந்தால் பவர் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதே x⁻2 டிவைடட் பை x⁻1 அதாவது டிவிஷன்ல இருக்கு, பேஸ் காமனாக இருக்கு அப்படின்னா பவர் நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சேம் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் அந்த மாதிரி சேமாக இருந்தால், டிவிஷனாக இருந்தால் மைனஸ் பண்ணணும், மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் பவரை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் மட்டும் வச்சு இந்த ஃபர்ஸ்ட் சம் எப்படி சால்வ் பண்ணுறோம் பாருங்க. 4x² இன்டூ 6x(z³ டிவைடட் பை கீழே என்ன இருக்கு, 2z² இன்டூ 20y⁴. கரெக்டா? ஸோ இப்போ நான் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேலே நியூமரேட்டரில் எக்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க. இங்கே 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு. அப்போ 2 + 1 என்ன, 3ன்னு எழுதிக்கலாமா? அப்போ 4x⁻3 y 1 தான் இருக்கு, இங்க y கிடையாது. ஸோ y அப்படியே எழுதிக்கோங்க. மேல என்ன இருக்கு, z⁻3 இருக்கு. ஸோ z⁻3 டிவைடட் பை 2 × 20 அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்க. சாரி, இங்க ஒரு 6 இருக்கு, அதை மறந்துட்டேன். இங்க 6 எழுதிக்கோங்க. ஸோ 6 × 4 24ன்னு எழுதலாம், ஆர் 6 × 4 அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 × 20. நெக்ஸ்ட் பாருங்க, எங்கே கீழே எக்ஸ் கிடையாது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், y⁴ z². இது மட்டும் தான் எடுத்துக்கிறோம். நீங்க தேவைன்னா இந்த 6 × 4 2 × 20 நீங்க கொண்டு வரணும், ஆர் இங்கே நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம். ஸோ இப்போ இது எப்படி கட் பண்றோம் பாருங்க. 2 3 டைம்ஸ் 6 வருமா, 4 5 டைம்ஸ் 20 வருமா. ஸோ நமக்கு 3யும் 5யும் கட் பண்ண முடியாது. இப்போ நம்மளுடைய நம்பர் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இது நீங்க பண்றது இருந்தால் இங்கேயே பண்ணிக்கலாம். 2 3 டைம்ஸ் 4 5 டைம்ஸ், அப்போ 3/5 மட்டும்தான் இருக்கு. இதுல நம்மளுக்கு எந்த டவுட்டும் இல்லை. இது நார்மலான டிவிஷன், நம்ம நம்பர் டைப்ல கட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே x⁻3 இருக்கு, கீழே எக்ஸ் கிடையாது, அதை அப்ப அப்படியே விட்டுறலாம். இங்க y பாருங்க, மேல 1 இருக்கு, கீழே 4 இருக்கு. கரெக்டா? அப்போ 1ம் 4ம் பண்ணா நான் என்ன சொன்னேன், நான் மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா. ஸோ எங்க பெரிய நம்பர் இருக்கோ அங்க கொண்டு மைனஸ் பண்ணலாம், ஆர் இதை மேல கொண்டு போயிட்டு -3ன்னு சொல்லி கீழே கொண்டு வரணும். அதாவது நான் இப்போ எப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இங்க 3/5 இது அப்படியே இருக்கு, உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை. நெக்ஸ்ட் x³ அது எழுதியாச்சு. இப்ப yல மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன். 1 - 4. கரெக்டா? மேல 1 இருக்கு, கீழே 4 இருக்கு. ஸோ இது போகும்போது 1 - 4. அண்ட் z பாத்தீங்க அப்படின்னா 3 இருக்கு 2 இருக்கு, அப்ப 3 - 2. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், 3/5 x⁻3 y⁻−3 z⁻3ல 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ இப்போ இந்த -3 அப்படின்னு எழுதுறதுக்கு பதில் நம்ம என்ன எழுதலாம், 3x³ z டிவைடட் பை 5y³ அப்படின்னு எழுதுறோம். இந்த -3 கீழே வரும்போது என்ன ஆகும், +3 ஆகும். ஸோ இப்போ நீங்க -3 அதாவது 1 - 4 -3ன்னு எழுதினாலும் சரி, ஆர் இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், இந்த 1 கீழே கொண்டு கீழே என்ன பண்ணலாம், y⁻4 - 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ உங்களுக்கு என்ன, அதாவது தெளிவா எனக்கு ஸ்டெப் ரொம்ப தெளிவா புரியுது மேம் அப்படின்னா நீங்க கீழே கொண்டு y⁻4 - 1 சேம் ஸ்டெப்ல எழுதுங்க. இல்ல எனக்கு அது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நியூமரேட்டர்ல இருக்க நம்பர்ல மைனஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் வந்தா மட்டும் கீழே கொண்டு போய் எழுதுங்க. ஸோ இப்போ இதோட என்ன ஆகுது, இந்த ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜ்ல செகண்ட் சம் பார்ப்போம். p² - 10p + 21 டிவைடட் பை p × -7 அப்படின்னு நமக்கு செகண்ட் சம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ செகண்ட் சம்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த நியூமரேட்டர் ரெண்டுத்தையுமே மாற்றி எழுதலாமா, பிகாஸ் எப்படி இருக்கு, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, p² - 10p + 21 இது நீங்க புரிஞ்சவங்க ஸ்ட்ரெயிட்டாவே எழுதிக்கோங்க, தனித்தனியா எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ 21 நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், pr என்ன 21, அண்ட் நமக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன -10. ஸோ இப்போ ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா ப்ராடக்ட்னா அர்த்தம் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும், 21 வரணும், ஆட் பண்ணா -10 வரணும். 21 வரக்கூடிய ரெண்டே நம்பர் என்னதான், 7 3s are 21. அப்போ -10 வரணும்னா -7 -3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -10 வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் வந்துடும். ஸோ இப்போ பாருங்க,
பி ஸ்கொயர் மைனஸ் 7p மைனஸ் 3p பிளஸ் 21 இருக்கா? ஸோ இப்போ இதில் பியை மட்டும் காமனாக எடுங்க. பி காமனாக எடுத்தீங்கன்னா மீதி என்ன இருக்கும்? பி மைனஸ் 7. இதில் மைனஸ் 3யை காமனாக எடுத்தீங்கன்னா பி மைனஸ் 7. ஸோ இப்போ இதில் பி மைனஸ் 7 இன்டூ பி மைனஸ் 3. இதுதான் ஆக்சுவல் ஸ்டெப். அண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு நீங்கள் என்ன எழுதிக்கலாம், இந்த ரூட் அப்படியே எழுதலாம். பி மைனஸ் 7 பி மைனஸ் 3 அப்படியே எழுதலாம். ஸோ அதனால உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இப்போ எழுதி காமிச்சேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 ரூட் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ கண்டுபிடிச்சது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரூட்டை ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். பி மைனஸ் 7 இன்டூ பி மைனஸ் 3. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி நியூமரேட்டர்ல இன்னொரு டேர்ம் என்ன இருக்கு, பி ஸ்கொயர் பிளஸ் பி மைனஸ் 12 இருக்கா? அப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இப்போ என்ன, நம்மளுக்கு இந்த நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து மைனஸ் 12 கரெக்டா? அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன, பிளஸ் 1. அப்போ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 12 வரணும், ஆட் பண்ணால் 1 வரணும். அப்போ என்ன நம்பர், 4 3 கரெக்டா? ஆடோ சப்போ, அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்றது பிளஸ் மைனஸ் வர்றதுனால சம் ஆர் டிஃபரன்ஸ் எனிதிங் இருக்கலாம். இப்போ இந்த 12 வரணும்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க 4 3s are மைனஸ் 12 வந்துருச்சா? அதாவது இங்கே மைனஸ் இருக்கு, 4 3s are 12 மைனஸ் 12 வந்துடும். 4ல் 3 போயிடுச்சுன்னா 1 வந்துடும். அப்போ நம்மளுடைய ரூட் என்ன, பி பிளஸ் 4 இன்டூ பி மைனஸ் 3 வந்துருச்சா? இப்போ இது நான் ஏன் ஸ்டெப்பு போடல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடலாம். இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதினாலே நம்மளுக்கு என்னது, ரூட் தான். ஸோ இப்போ இந்த செகண்ட் சம்மில் அந்த 2 இடத்துலையும் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கட் பண்ணுங்க பார்ப்போம். நியூமரேட்டர் இங்கே என்ன வரும், p minus 7 into p minus 3 divided by p minus 7 into இங்க என்ன இருக்கு, p plus 4 into p minus 3 divided by இங்க p minus 3 the whole square இருக்கு. இது நிறைய பேர் a minus b whole square ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. பட் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன், நம்மளுக்கு என்ன வேணும், நமக்கு ப்ராடக்ட்ல தான் வேணும். ஸோ மைனஸ் ஹோல் ஸ்கொயரை நான் 2 தடவை எழுதுறேன். அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்றது ஏ இன்டூ ஏ அப்படின்னு எழுதலாமா? இதை நம்ம எது தப்பு சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ இப்போ இது ஏ இன்டூ ஏ எழுதுறதுனால அதே மாதிரி பி மைனஸ் 3 இன்டூ பி மைனஸ் 3ன்னு எழுதிருக்கேன். ஸோ இப்போ என்னென்ன கட் பண்ணுறோம் பாருங்க, பி மைனஸ் 7 பி மைனஸ் 7 கட் ஆயிடுச்சு, பி மைனஸ் 3 பி மைனஸ் 3, இங்கே ஒரு பி மைனஸ் 3 பி மைனஸ் 3. அப்போ நமக்கு இந்த சம்க்கு ஆன்சர் என்ன மட்டும்தான் வருது, பி பிளஸ் 4 மட்டும்தான். ஸோ இப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்ன, பி பிளஸ் 4 மட்டும்தான். இப்போ இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜ்ல தேர்ட் சம் பார்ப்போம். இப்போ 5t cube by 4t minus 8 into 6t minus 12 by 10t. இந்த சம் மாதிரி நம்மளுக்கு இங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் இல்லை. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாவே இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சம் எடுத்து எழுதுங்க. 5t cube divided by இதுல 4 காமனா எடுத்தா மீதி என்ன இருக்கு, t minus 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into t 4t 4 into 2 8. ஸோ அப்போ கரெக்டாக எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 6 காமனாக எடுத்தீங்கன்னா t மைனஸ் 2 வருமா, 6 into 2 60 6 into 2 12. ஸோ கீழே என்ன இருக்கு, 10t இருக்கு. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், நம்பர்ஸ்லாம் அப்படியே கட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் 2ஆல் கட் பண்ணீங்கன்னா 2 3 டைம்ஸ், 2 2 டைம்ஸ். இங்கே 5ஆல் கட் பண்ணீங்கன்னா 5 2 டைம்ஸ். கரெக்டா? அப்போ மேலே இருக்கு 3 மட்டும்தான் இருக்கு, கீழே 4 மட்டும்தான் இருக்கு. அதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு, இங்கே ஒரு t மைனஸ் 2 இருக்கு, இங்கே ஒரு t மைனஸ் 2 இருக்கு. இப்போ நீங்க இந்த அடுத்தது இந்த ஸ்டெப்ல இங்க கியூப் இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ வேணும்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணலாம். பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இப்போ எழுதி காமிக்கிற பாருங்க. 3 டிவைடட் பை 4, இங்க 3 இருக்கு, டினாமினேட்டர்ல 2 2s are 4 இருக்கு. இங்க மேல வந்து t கியூப் இருக்கு, இன்டூ t கியூப், கீழே என்ன இருக்கு, t பவர் 1 இருக்கு. ஸோ இப்போ இது எப்படி எழுதுவோம், 3 by 4 into t to the power of 3 minus 1. அப்போ 3 by 4 into t square. இங்க மேல பெரிய நம்பர் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன வருது, பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, 3 by 4 t square. இன்கேஸ் இது வந்து மைனஸ் 2 வந்து தான் நம்ம எப்படி எழுதுவோம், 1 by t square அப்படின்னு மாற்றி எழுதுவோம். பிகாஸ் இந்த t square மேலே போகும்போது t பவர் மைனஸ் 2வா போகும். ஸோ இப்போ இதோட இந்த ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்ல இருக்க 3 சம்மும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல செகண்ட் சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.